தெலுங்கு எதிர்ப்பை சொல்லி தமிழ் தேசியம் பேசுவது தமிழர்களை ஏமாற்றும் அரசியல் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாவீரர் நாளையொட்டி சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படையாக இருந்த அனுரகுமார திசநாயக்கவின் ஜேவிபி அமைப்பு ஜனநாயக பாதைக்கு திரும்பி நாடாளுமன்றத்தில் ஆட்சியை கைப்பற்றியது போல விடுதலை புலிகளும் மாற்று உத்தியை சிந்திக்க வேண்டிய தேவையுள்ளது என்றார். வெறுப்பு அரசியல் வலைகளுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் சர்வதேச பார்வையுடன் அணுகி ஈழத்தை வென்றெடுக்க நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். மொழி உணர்வு வேண்டும், அதன் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது என்றும் திருமாவளவன் கூறினார். மறுபடியும் ஆயுத போராட்டம் என்ற உத்தியை கையில் எடுப்பார்கள் என்கிற ஒரு பார்வை எதிரிகளிடம் இருந்தாலும் சர்வதேச பார்வையோடு இதை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் புலிகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு தோழமை உணர்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக என்ன செய்தது, விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தது, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பதை மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்வது அல்ல நம்முடைய வேலை. இப்போது உலகமெங்கும் சிதறி கிடக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களை ஓரணியில் திரட்ட வேண்டியதுதான் நம் முன்னுள்ள மிக முக்கியமான முதன்மையான சவால். முன்னதாக மாவீரர் நாளை முன்னிட்டு விசிக சார்பில் சென்னை அசோக் நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் திருமாவளவன் தலைமையில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. ஈழ போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் ஈகை சுடர் ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.